Taste the Daily. தமிழகத்தையும் தமிழகத்தையும் புரட்சித்தனுடைய எழுச்சி பயணம், அதாவது திருச்சி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எழுச்சி உரையாற்றி வருகிறார். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் கழகம் சார்பிலே மாவட்ட கழக செயலாளர் பா. குமார் ஏற்பாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை நின்று கொண்டிருக்கிறார். வழி நெடுகள் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏராளமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து உற்சாகமான பூரண கும்ப மரியாதையோடு அவங்களுடைய மலர்களை ஏந்தி மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சியில் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் சார்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே குரலை எழுப்பியிருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு குறிப்பாக இந்த குரல்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இன்றைக்கு ஆளுகிற அரசின் மீது இருக்கிற எதிர்ப்பு, ஆளுகிற அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழப்பு காரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு குவிந்து உற்சாகமான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், திருச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளர் தங்கமணி, அதே போன்று மாவட்ட கழகத்தின் சார்பில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஏராளமானோர் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய, அதாவது திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் செம்மலை, அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ். வளர்மதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் புரிந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் நல திட்டங்களை இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். நன்றியோடு அந்த மக்கள் நல திட்டங்களை பயனடைந்தவர்கள் நன்றியோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியை குடிநீர் அளவிற்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக, எங்கு பார்த்தாலும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நிலைப்பாட்டோடு இவர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதிகளுக்கு புதிய பேருந்து அமைத்துக் கொடுத்திருக்கிறது. லால்குடி பேருந்தாட்சி தீயணைப்பு நிலையம் புதியதாக கட்டிக் கொடுத்திருக்கிறது. லால்குடி கோட்டாட்சியர் அலுவலகம், லால்குடி காவல் நிலையம், லால்குடி பேரூராட்சி ரயில்வே மேம்பாலம், அதே போன்று செங்கரையூர் பூண்டி மாதா கோவில் வரை கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் என பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. லால்குடியில் இருக்கக்கூடிய பங்குனி, ஐயப்பன் வாய்க்கால் போன்ற பாசன வாய்க்கால்களுக்கும் சிலை வாய்க்கால்களுக்கும் தூர்வாரப்பட்டு குடிமராமத்து செய்யப்பட்டு விவசாயிகள் நிறைந்த இந்த பூமியை விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார். கிராம கோவில்கள் பராமரிப்பு திட்டத்தில் லால்குடி ஒன்றியத்தில் உள்ள ஏறந்தாழ 40க்கும் மேற்பட்ட கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்றது. குறிப்பாக தாளக்குடி, மாந்துறை, லால்குடி, வசந்தநகர் போன்ற ஊர்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிக்காக தரம் உயர்த்தப்பட்டது. பாலாடி அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தப்பட்டது. அமெரிக்கன் படைப்பொருளால் பாதிக்கப்பட்ட மக்காச்சோள பயிர்களுக்கு சுமார் 14,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண ஈடு 2018, 19, 20 ஆகிய 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. விவசாயிகளின் உயிரையும் தண்ணீரையும் குலைத்தது கழக அரசு. கட்டான் ஓட்டை, நந்தி ஆறு, சின்ன ஓடை ஆகியவற்றில் தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டது. கள்ளக்குடி தாப்பாய் சாலையில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் உயர்மட்ட பாலமாக மேம்படுத்த கட்டப்பட்டது. அதே போன்று நிறைவேற்றப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள், அதாவது 2027 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு லால்குடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஏறக்குறைய 52 மாதங்கள் கடக்கப் போகிறது. இன்னும் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. கொள்ளிடத்தில் இருந்து உபரிநீர் கால்வாய் மூலம் திருமருதூர் ஏரி, மேலவானகரம் ஏரி, புனலை ஏரி ஆகியவை கொண்டு செல்லப்படும் என்ற வாக்குறுதிகள் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இதனால் வரை நிறைவேற்றப்படவில்லை. கழக ஆட்சி அமைந்ததும் மின்விசை நீரேற்றம் மூலமாக கொள்ளிடம் ஆற்றிலிருந்து மேற்கண்ட ஏரிகளுக்கு குறிப்பாக 5,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பயன்பெறும் வகையில் திட்டம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி வெற்று வாக்குறுதியானது. லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் முதல் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கண்ணனை கீழ்கூட்டு வரை மேம்பாலம் அமைக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். அதையும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. லால்குடி ஒன்றியம் லால்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்த கோரிக்கை வைத்தனர்.
அதையும் கண்டுகொள்ளவில்லை. அதே போன்று புளியம்பட்டியிலிருந்து திருமழப்பாடி வரை செல்லுகின்ற நெடுஞ்சாலை புள்ளம்பாடியில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் கண்டுகொள்ளவில்லை. சமயபுரம் செல்லுகின்ற பக்தர் நிலையங்களுக்கு வாழவாடி சிவன் கோயிலிருந்து சமயபுரம் வரை 6 கிலோமீட்டர் தூரம் வரை தார்சாலை விரிவுபடுத்தி மின்கம்பங்கள் அமைக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் கண்டுகொள்ளவில்லை. லால்குடி தொகுதியிலே வாழை விவசாயம் அதிகப்படியாக நடைபெறுவதால் வாழை குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனையும் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. லால்குடி பேரூராட்சி, பூவாலூர் பேரூராட்சி, கள்ளக்குடி பேரூராட்சி, புள்ளம்பாடி பேரூராட்சி ஆகிய 4 பேரூராட்சி பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்ற கோரிக்கை வைத்துள்ளனர். அதுவும் நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. லால்குடி அரசு மருத்துவமனை, சிடி ஸ்கேன் போன்ற மேம்பட்ட அனைத்து ஸ்கேன் வசதிகளும் செய்து தர கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் கண்டுகொள்ளவில்லை. ஒரு மக்களுக்கு சுகாதார வசதிகளை கூட செய்து கொடுக்காத ஒரு அரசாக இந்த அரசு வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். லால்குடி தெற்கு ஒன்றியம் ஆலங்குடி மகாஜனத்தில் கேபிப்பேட்டை மீனவர் காலனி அருகே கூடையாற்றின் இடையே மயானத்திற்கு செல்லும் பாதை புதிய பாலமாக கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியது. அதோடு 52 மாதம் முடிந்தது, இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. புள்ளம்பாடி ஒன்றியத்தில் இருக்கிற விவசாயிகள் அரவையில் மற்றும் மக்காச்சோளத்தில் எத்தனால் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக லால்குடி சட்டமன்ற தொகுதியை இந்த அரசு கைவிட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் 2026 ஏற வேண்டும், தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அது நேரலையில் தற்போது பார்க்கலாம்.